நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜான் சென்று திரும்பிய போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மம்தாவை எதிர்ப்பவர்கள் காங்கிரசிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என காங்கிரஸ் தலைவர் கார்கே காட்டமாக பேசியுள்ளார். ஈரான் அதிபர் ரைசி மறைவுக்கு உலக தலைவர்கள் இரங்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள் கேள்வி கணைகளை தொடுத்து வருகின்றன. தேர்தல் ஆணையத்தால் 8889 கோடி ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் மக்களுக்கு உதவ வழக்கறிஞர்கள் விஜய் திட்டம். மின்சார வாரியத்தின் அனைத்து சேவைகளும் தற்போது புதிய முகவரியில். பனைப்பொருட்கள் விற்பனையில் ஆவின். இலான் மஸ்க் இந்தோனேஷியாவில் ஸ்டார்லிங்க் சேவையை தொடங்கினார். ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜான் சென்று திரும்பிய போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அஜர்பைஜானில் ஒரு நிகழ்ச்சியில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பங்கேற்றுவிட்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஈரானின் ஜல்பா பகுதியில் கடும் பனிமூட்டம் மற்றும் மோசமான வானிலை நிலவிய நிலையில் ஹெலிகாப்டர் மலையின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜோல்ஃபா நகரத்தில் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் இடத்தில் தொடர்ந்து மீட்பு படையினரின் தேடுதல் வேட்டையின் போது 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உதிரி பாகங்கள் கண்டறியப்பட்டன. இதன் மூலம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் உட்பட ஹெலிகாப்டரில் பயணித்த 8 பேரும் உயிரிழந்ததாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்தால் வெளியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு வரும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அண்மையில் தெரிவித்திருந்தார். இது குறித்து கருத்து தெரிவித்த மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மம்தாவை நம்ப முடியாது, அவர் தேர்தல் முடிந்ததும் பாஜக பக்கம் சாய்ந்து விடுவார் என்று கூறினார். இது குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கேவிடம் கேட்டதற்கு இந்திய கூட்டணியில் தான் மம்தா இருக்கிறார், யார் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் அதிகாரம் ஆதிர் ரஞ்சனுக்கு கிடையாது, நானும் காங்கிரஸ் மேலிடமும் தான் அதை முடிவு செய்வோம், இதை எதிர்ப்பவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று காட்டமாக பதிலளித்துள்ளார். அதன் பிறகு ஆதிர் ரஞ்சன் அளித்த பேட்டியில் என்னையும் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸையும் அழிக்க நினைக்கும் மம்தா பானர்ஜியை ஆதரிக்க முடியாது என்று கார்கேவுக்கு பதிலளித்தார். இதற்கிடையே கொல்கத்தாவில் மாநில காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே ஒட்டப்பட்டிருந்த பேனர் போஸ்டர்களில் இருந்த கார்கேயின் போட்டோ மீது மர்ம நபர்கள் சிலர் மையை பூசி கார்கே படத்துக்கு அருகே திரிணாமுல் ஆதரவாளர் என்று பேனாவால் எழுதியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். அதேபோல் உலக தலைவர்கள் அதிபர் இப்ராஹிம் ரைசியுடனான நினைவுகளையும் பகிர்ந்துள்ளனர். இந்தியா ஈரான் இருதரப்பு உறவை வலுப்படுத்த இப்ராஹிம் ரைசி மேற்கொண்ட பங்களிப்பு எப்பொழுதும் நினைவு கூறப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடனான நினைவை பகிர்ந்துள்ளார். இப்ராஹிம் ரைசி ஒரு சிறந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தவர். நமது நாடுகளுக்கு இடையே நல்உறவை மேம்படுத்துவதற்கு விலைமதிப்பற்ற தனிப்பட்ட பங்களிப்பை வழங்கியவர் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் ரைசி முக்கிய பங்களிப்பை செய்துள்ளார் என சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும், ஈரானிய மக்கள் மற்றும் நமது பிராந்தியத்தின் அமைதிக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளை கண்டவர் என்ற முறையில் ரைசியை மரியாதையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறுகிறேன் என்று துருக்கி அதிபர் தயிப் எர்டோகனும், எங்கள் நாடு போரை சந்தித்த காலங்களில் ஈரான் எங்களுக்கு பக்கபலமாக இருந்துள்ளது, இதில் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் பங்களிப்பு மிகப்பெரியது என்று ஷீரிய பஷார் அல்-ஆஷாத் ஆகியோர் தங்கள் நினைவுகளை பகிர்ந்துள்ளார்கள். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்து கேள்வி எழுப்பாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என்று பாஜக, பாமக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. தமிழ்நாட்டில் அமராவதி அணை மூலமாக திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 55,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. மேலும் அமராவதி ஆற்றுப்படுகை மூலமாக 110 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பல லட்சம் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் அமராவதி அணை மூலமாக திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 55,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. மேலும் அமராவதி ஆற்றுப்படுகை மூலமாக 110 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பல லட்சம் மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்து வருகிறது. இந்நிலையில் அமராவதி அணையின் முக்கிய நீர்வரத்தாக விளங்கும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே இடுக்கி மாவட்டம் பெருகுடா என்னும் இடத்தில் தற்போது கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து அணையை நம்பியிருக்கும் தமிழ்நாட்டு பொதுமக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படுவர்.
காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறி கேரள கம்யூனிஸ்ட் அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தாமல் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள் கேள்வி கணைகளை தொடுத்து வருகின்றன. மக்களவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தது முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் இலவச பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்காக பாதுகாப்பு படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தேர்தல் ஆணையத்தால் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் மட்டும் ரூபாய் 3958.85 கோடி மதிப்பில் கைப்பற்றப்பட்டுள்ளன. குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, இந்திய கடலோர காவல் படை ஆகியவை ரூபாய் 892 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளன. அதேபோல் குஜராத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 1462 கோடி மதிப்பிலான பொருட்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டன. ராஜஸ்தானில் ரூபாய் 1134 கோடி அளவுக்கு பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இலவச பொருட்கள் ரூபாய் 2006 கோடி மதிப்பில் பறிமுதல் செய்யப்பட்டும் தங்கம், வெள்ளி போன்றவை ரூபாய் 1260 கோடி மதிப்பில் கைப்பற்றப்பட்டன. நாடு முழுவதும் இதுவரை மொத்தமாக ரூபாய் 8889 கோடி அளவுக்கு பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் காவல் நிலையத்திற்கு 2 வழக்கறிஞர்கள் கட்சி சார்பில் நியமிக்க விஜய் முடிவு செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து மக்களுக்கான சேவையை செய்து வருகிறார். இந்நிலையில் ஒரு காவல் நிலையத்திற்கு 2 வழக்கறிஞர்களை நியமிக்கும் புதிய செயல்பாட்டை தொடங்க உள்ளார். முதற்கட்டமாக மாவட்ட அளவில் இதற்கான பணிகளை துவங்கியிருக்கும் விஜய் அடுத்த கட்டமாக சேவை அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு 2 வழக்கறிஞர்களை நியமனம் செய்து அங்கு வரும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் திட்டமிட்டுள்ளார். விரைவில் வழக்கறிஞர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மின்சார வாரியத்தின் அனைத்து தேவைகளையும் ஒரே இணையதளத்தில் அணுகும் வகையில் புதிய இணையதள முகவரியை வெளியிட்டுள்ளது. நவீன காலத்திற்கு ஏற்ப மின் கட்டணம், புதிய மின் இணைப்புகள் மற்றும் மின் இணைப்புகள் தொடர்பான தேவையான ஆவணங்களை ஆன்லைனில் செலுத்த தனித்தனி இணையதள முகவரி இதற்கு முன்பு செயல்பாட்டில் இருந்து வந்தது. இந்நிலையில் மின்வாரியம் தொடர்பான அனைத்து இணையதள சேவைகளும் இப்போது ஒரே முகவரியில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மின்சார அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்த முகவரியில் மின் இணைப்பு தொடர்பான ஆவணங்கள், செலுத்த வேண்டிய கட்டணங்கள், விநியோக பிரிவுகள், காலக்கெடு போன்ற பல்வேறு தகவல்களை பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதியின் மூலம் வாடிக்கையாளர்கள் தனித்தனி முகவரிகளுக்கு செல்லாமல் ஒரே முகவரியில் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. பொதுவாகவே ஆவின் பொருட்கள் தற்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் பால், இனிப்புகள் உள்ளிட்ட 230க்கும் மேற்பட்ட பொருட்களின் விற்பனையில் ஆவின் ஈடுபட்டு வருகிறது. அதேபோல் கோடைக்காலம் என்பதால் ஆவினின் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம்கள் தற்போது நல்ல விற்பனை ஆகிறது. இந்நிலையில் மக்களுக்கு பனைப்பொருட்கள் மீது விழிப்புணர்வு ஏற்படுவதால் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி, சுக்கு காப்பித்தூள், பனங்கருப்பட்டி சுக்கு மிட்டாய் மற்றும் தேன் உள்ளிட்டவற்றையும் விற்பனை செய்ய ஆவின் நிர்வாகம் தயாராகி வருவதாகவும், பனைப்பொருட்கள் விற்பனையில் பெரிய அளவில் மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள் என்ற எண்ணத்தில் ஆவின் இந்த முயற்சியில் களமிறங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய தொலைதூர பகுதிகளில் இணைப்புகளை மேம்படுத்த ஸ்பேஸ்எக்ஸ் என்னும் ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவைகளை எலான் மஸ்க் இந்தோனேஷியாவில் தொடங்கினார். உலக பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவுமான எலான் மஸ்கின் கனவு திட்டமான செயற்கைக்கோள் மூலமாக இணைய இணைப்பு அளிக்கும் ஸ்டார்லிங்க் சேவை ஏற்கனவே மேலை நாட்டில் பயன்பாட்டில் உள்ளது. இந்த ஸ்டார்லிங்க் சேவையானது தொலைதூர மாகாணங்களை கல்வி மற்றும் சுகாதாரம் துறைகளில் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டனா, மோடம் என மொத்த கருவிகளையும் ஸ்டார்லிங்க் தனது சப்ஸ்கிரைபர்களுக்கு வழங்கிவிடும். ஃபைபர்களோ கேபிள்களோ இருக்காது. எனவே மிகவும் ஊரக பகுதிகளுக்கு கூட அதிவேக இணைய சேவையை ஸ்டார்லிங்கால் வழங்க முடியும். இதன் காரணமாகவே இணைய இணைப்பு வழங்குவதில் சவாலான இடங்களாக உள்ள ரிமோட் பகுதிகளுக்கு ஸ்டார்லிங்க் சேவை மிகவும் வசதியாக இருக்கும் என்று எலான் மஸ்க் கூறுகிறார். அதேபோல் விரைவில் இந்தியாவிலும் ஸ்டார்லிங்க் இணைய சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.